entire information of the signal, but it has excess information. தேவைக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிக டேட்டா நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். ஓகேவா? இன் ப்ராசஸர் ஸ்டோரேஜ் இஸ் அ மெயின் இஷ்யூ. ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? தேவையான சாம்பிள்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ தேவையான சாம்பிள்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஓகே, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ போத் கிரியேட்டட் அ ப்ராப்ளம். ஓகேவா? So this is the concept of sampling theorem. Okay, va. So it. So இப்போ multi-rate signal processing. ஓகேவா? இந்த sampling theorem concept வந்து ஆரம்பிக்கிறோம். Consider one system. Okay, ஒரு system இருக்கு. So for example 100 samples நம்ம கொடுக்கிறோம். ஓகேவா? சிக்னல். ஓகேவா? x of n equal to 100 samples. ஓகேவா? சேம் சிக்னலை நீங்க மாத்தணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிடி பிளேயர். ஓகேவா? சிடி பிளேயர்ல இருந்து நம்ம டிவி, ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு நம்ம பண்றோம். இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி 100 சாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ மை டிவி சப்போர்ட்ஸ் 100 சிக்னல். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கேபிள் கனெக்ஷன். சப்போஸ் எனக்கு வந்து 150 சாம்பிள்ஸ் இருக்கு டிஷ். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நான் வந்து டிவிக்கு பண்ணா இட் ஓன்ட் சப்போர்ட் தட் சிக்னல், நியூ சிக்னல். ஸோ அந்த கேஸ்ல என்ன பண்ணணும்? So wait for a minute, ma. Okay, okay. Sorry for interruption. ஸோ புரிஞ்சுதா? ஸோ வேற வேற சிக்னல், வேற வேற ஃப்ரீக்வன்சி ரேட்ல இருக்கிற சிக்னல் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சிஸ்டம் என்ன பண்ணாது? சப்போர்ட் பண்ணாது. நாம டிசைன் பண்ண சிஸ்டம் இட் சப்போர்ட்ஸ் த 100 மீன்ஸ். ஸோ இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி 100. ஓகே, அந்த ரேட் 100 ரேட்ல இருக்கிற சிக்னல் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ரேட்ல இருந்து வந்ததுன்னா என்ன ஆகாது? இட் ஓன் அக்செப்ட். ஓகேவா? இட் ஓன் ரியாக்ட் டு த நியூ சிக்னல். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம டிவி, ஸோ இப்போ யூஸ் பண்ற டிவி எல்லாமே நம்ம வந்து ஸோ இன்புட், ஓகே, டிஃப்ரெண்ட் இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? பட் டிவி சப்போர்ட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன பண்ணணும்? வி நீட் தட் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு டிவிக்கு என்ன சூட்டபிள் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குமோ அந்த ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும்? வி நீட் டு கன்வெர்ட் த இன்புட் சிக்னல். ஸோ தட்ஸ் வை வி நீட் மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம போறது வந்து சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன். ஓகேவா? சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் தான் பேசிக். ஓகேவா? ரேட் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கன்வெர்ட் பண்றதுக்கு, ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்? x of n with 10 samples. So one method, we have two method in sampling rate conversion. ஓகேவா? x of n having 10 samples. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவோம்? நாம ஒரு ஏடிசி கொடுத்துடலாம். தட் இஸ் டிஏசி. ஃபர்ஸ்ட் இனிஷியலா டிஏசி. ஸோ எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது என்ன சிக்னல்மா? எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது என்ன சிக்னல்? ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஆஃப் டி இஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல், எக்ஸ் ஆஃப் என் இஸ் டிஸ்கிரீட். இந்த டிஸ்கிரீட் சாம்பிள் என்ன பண்ணிக்க போறேன்? நான் அனலாகா மாத்திக்க போறேன். ஸோ அனலாகா மாத்தினா என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். ஓகேவா? கண்டினியூஸ் சிக்னல். கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு வேவ்ஃபார்மே போட்டுக்கிறேன். 10 சாம்பிள்ஸ் இருக்கு. இது மாதிரி கண்டினியூஸா 10 சாம்பிள்ஸ். ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு வந்து 20 சாம்பிள்ஸ் வேணும். என்ன பண்ணிக்கிறோம் நம்ம? ஸோ இந்த அனலாக் சிக்னல் நம்ம வந்து டிஸ்கிரீட் சிக்னலா அனலாக் சிக்னலா மாத்தியாச்சு. ஓகேவா? ஸோ எகைன் என்ன பண்ணிக்கலாம் நாம? ஏடிசி. ஓகேவா? ஸோ எக்ஸ்ஆர்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏடிசி. ஸோ இந்த ஏடிசில நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிஃபைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாம்பிள்ஸ் வேணுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா?
we get new x of n with new sampling rate. ஓகேவா 20 samples வேணும்னா 20 samples. ஓகேவா புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? எஸ் சார். இனிஷியலா இது வந்து ஓல்டன் மெத்தட். ஓகேவா சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன். ஒரு சிக்னல்ல 10 சாம்பிள் இருக்கு. பட் எனக்கு 20 சாம்பிள் வேணும்னா என்ன பண்ணுவோம் நாம 2 காம்போனன்ட் யூஸ் பண்ணிப்போம். ஒன்னு வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஓகேவா எக்ஸ் ஆஃப் நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். இட் கன்வெர்ட்ஸ் analog signal. Okay, ma convert to analog signal. Once again I am going to convert that analog signal into discrete signal. Okay va, so discrete signal with a suitable sampling rate. Okay va, so idhula problem irukku, we need physical hardware. So to avoid this, okay va, we prefer second method is multi-rate signal processing. So sampling rate convert பண்றதுக்கு we have second method is multi-rate signal processing. First method வந்து conventional method, multi-rate signal processing. மல்டிரேட். ஓகேவா ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் யூசிங் அல்காரிதம். ஓகேவா ஸோ சிஸ்டம் ஓகேவா அல்காரிதமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே வி ஓன்ட் நீட் எனி ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர். ஓகேவா ஸோ ஒன்லி அல்காரிதம் தட் இஸ் ஹார்ட்வேர் இஸ் எனஃப். ஓகேவா ஸோ வேரஸ் இன் ஃபர்ஸ்ட் மெத்தட் கன்வென்ஷனல் மெத்தட் வி நீட் பிசிக்கல் ஹார்ட்வேர். ஸோ டிஏசி அண்ட் ஏடிசி நமக்கு வேணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? அப் சாம்பிளர்னா ரேட் இன்க்ரீஸ் பண்றது, சாம்பிளிங் ரேட் இன்க்ரீஸ் பண்றது. டவுன் சாம்பிளர்னா சாம்பிளிங் ரேட் இருக்கிற ரேட்டை நம்ம ரெடியூஸ் பண்றது. ஓகே இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ திரும்ப அது சொல்ல தேவையில்லை. ஸோ கிளாஸ்ல மேம் நடத்திருப்பாங்கம்மா அப் சாம்பிளர் டவுன் சாம்பிளர் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே சலை மூவ் டு தி கான்செப்ட் போய்க்கலாமா? இப்போ அப் சாம்பிளர் ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நொட்டேஷன் பார்க்கலாம். ஓகேவா அப் சாம்பிளர் டவுன் சாம்பிளர் நொட்டேஷன் எப்படி போடுவோங்கிறத பார்த்துடலாம். ஸோ டவுன் சாம்பிளருக்கு டி. ஓகேவா நொட்டேஷன் டி கொடுத்துப்பாங்க. இன் சம் புக் தே மென்ஷன் கேபிட்டல் எம். ஓகேவா கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் எம் வித் டவுன் ஆரோ மார்க். ஓகேவா ஸோ டி போட்டால் டவுன் சாம்பிளர், எம்னாலும் டவுன் சாம்பிளர் ஆர் டவுன் ஆரோ மார்க். ஓகேவா டவுன் சாம்பிளர் அசோசியேட்டட் டாபிக் இஸ் டெசிமேஷன். ஓகேவா டெசிமேஷன் சொல்லுவோம். ஓகேவா so wait a minute, I will type down sampler, down sampling or decimation. Similarly sampling or interpolation. இந்த டெக்னிக்கல் டேர்ம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா டூ டைப்ஸ் ஆஃப் மல்டி-ரேட் சிக்னல் ப்ராசஸிங். ஒன் இஸ் டவுன் சாம்பிளிங் அண்ட் another ஒன் இஸ் அப் சாம்பிளிங். அப் சாம்பிளிங் இஸ் நத்திங் பட் ஓகேவா கொடுத்திருக்கிற நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என்கிறது டிஸ்கிரீட் டைம் சிக்னல் 1 2 1 -1 இதுதான் கிவன் சீக்வன்ஸ். ஓகேவா இதுல ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் சாம்பிள்னு சொல்லுவோம். ஓகேவா ஈச் வேல்யூ இந்த சீக்வன்ஸ் வி கால் இட் அ சாம்பிள். ஸோ இதுல இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா 4க்கு மேல போச்சுனாவே தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அப் சாம்பிளிங். ஓகேவா ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கு. த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா ஸோ by increasing the sampling rate. Okay, one process of increasing the sampling rate or increasing the number of samples, both are correct. Okay, one sampling rate, either we increase sampling rate or number of samples. Okay, both are same meaning. Okay, one then the process is called as upsampling. Okay, one interpolation garade direct upsampling kadayadu. Along with upsampling I am going to perform something. Okay, one so in some book they mention upsampling is otherwise called as interpolation. Upsampling is just we are increasing the number of samples. Interpolation is after upsampling I am going
modification. After doing that modification, the resulted value is called as decimator or ஸோ ரிப்பீட் பண்ணணுமா இல்லை புரிஞ்சுதா? Sir, one more time, சொல்லுங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங் இருக்கு. ஸோ எகெயின் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் டி கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆஃப் என் பண்ணணும். இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபார் கெட்டிங் எக்ஸ் ஆஃப் டி ஃப்ரம் எக்ஸ் ஆஃப் என் இருந்து எக்ஸ் ஆஃப் டி அப்டைன் பண்ணுறதுக்கு we need DAC. ஸோ வெயிட் அ மினிட். ஓகே ஓகேங்க. ஓகே. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் என் டு எக்ஸ் ஆஃப் டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we need DAC. ஓகேவா? ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் நமக்கு வேணும். சிமிலர்லி ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் டி கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது ஒரு ரேட்ல இருக்கு, இது ஒரு ரேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? எகெயின் நம்ம வந்து ஏடிசி. ஓகேவா? ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் போத் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால தேர் இஸ் சம் ப்ராப்ளம். ஓகேவா? வி நீட் பிசிக்கல் ஹார்ட்வேர். ஓகேவா? இந்த ஹார்ட்வேர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் எக்ஸ் ஆஃப் என் வித் ஒன் ரேட்னு சொல்கிறது எல்லாமே சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? தட் இஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். 100 சாம்பிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் என் சேம் சிக்னல் 200 சாம்பிள்ஸில் வேணும் ஆர் 50 சாம்பிள்ஸில் வேணும், அதாவது அதர் தேன் 100 வேணும்னா we need to get directly from x of n. ஓகேவா? ஸோ நமக்கு ஏடிசி வேண்டாம், டிஎஸ்சி வேண்டாம். ஃபார் அச்சீவ் திஸ் we need one concept. that concept is called multi-rate signal processing. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ டைரக்டா எக்ஸ் ஆஃப் என் ஒரு சாம்பிளிங் ரேட்ல இருந்து நியூ சாம்பிளிங் ரேட் போயிடுவோம். ஸோ ஃபார் தட் we have multi-rate சிக்னல் ப்ராசஸிங் கான்செப்ட். 100 சாம்பிள்ஸ்ல இருந்து 200 சாம்பிள்ஸ் தான் நீங்க கொண்டு வரதுக்கு அந்த ப்ராசஸ் நேம் அப் சாம்பிளிங். சப்போஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்ல இருந்து நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னு என்னது? அது டவுன் சாம்பிளிங். 100 சாம்பிள்ஸ் இன்புட்ல இருக்கா? 100 சாம்பிள்ஸ்ல இருந்து 50 சாம்பிள்ஸ் தான் நீங்க வந்து ரெடியூஸ் பண்றீங்க. அதர் தேன் தட் இஸ் லெஸ் தேன் 100 மீன்ஸ் டவுன் சாம்பிளிங். புரிஞ்சுதா? இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் Yes, sir. சாம்பிள்ஸ் மீன்ஸ் அப் சாம்பிளிங், ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மீன்ஸ் டவுன் சாம்பிளிங். ஓகே, புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்மா? இப்போ அப்சாம்பிளிங்க்கு இன்டர்போலேஷன் அசோசியேட்டட் டாபிக் இன்டர்போலேஷன், டவுன் சாம்பிளிங்க்கு அசோசியேட்டட் டாபிக் டெசிமேஷன். ஓகே, Definition. அதை நான் எழுதிடுறேன். ஸோ அப்சாம்பிளிங்க்கும் இன்டர்போலேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? போத் ஆர் ரிலேட்டட் டாபிக். என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது. ஸோ நான் ஆம்பிளிடியூட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 0, இது வந்து 2, 4, 6. ஸோ டைம் 0, 1, 2, 3.
ஏமா? ஓகே. ஸோ இங்க கவனிங்க. ஸோ இது வந்து இன்புட் சிக்னல். ஓகேவா? இந்த இன்புட்ட நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம்? அப்சாம்பிளிங்னா இன்கிரீஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம்? பை ஃபேக்டர் 2 அப்சாம்பிளிங்க்கு நோட்டேஷன் எய்தர் வி யூஸ் ஐ. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து ஐன்னு குடுத்துருப்பாங்க. ஆர் எல் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? எனி ஒன் நோட்டேஷன். டவுன் சாம்பிளிங் என்னன்னு சொன்னேன்? டவுன் ஆரோ மார்க், டி ஆர் எம். ஓகேவா? ஸோ போத் ஆர் ஹேவிங் சேம் மீனிங். Decimation or down sampling. Similarly, I, L or up arrow mark indicates increasing the number of samples. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 4 சாம்பிள் அப்படியே தான் இருக்கும் நமக்கு. ஸோ 0ங்கிற ஆம்பிளிடியூட், 2ங்கிற ஆம்பிளிடியூட், 4ங்கிற ஆம்பிளிடியூட் அண்ட் 5ங்கிற ஆம்பிளிடியூட்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. பட் டோட்டலா நமக்கு எவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கு இன்புட்ல? திஸ் இஸ் இன்புட். எவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கு? 0, 2, 4, 6 மொத்தம் 4 வேல்யூ இருக்கு. அப் சாம்பிளிங்னு என்னம்மா? 4க்கு மேல நான் கொண்டு வரணும். புரிஞ்சுதா? அப் சாம்பிளிங் இஸ் நத்திங் பட் ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் மோர் தேன் 4 சாம்பிள்ஸ். இந்த 4 சாம்பிள் அப்படியே தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எந்த மாற்றமும் இருக்காது. என்ன பண்ண போறோம்? ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம சாம்பிள்ஸ் பண்ண போறோம். சப்போஸ் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபேக்டர் ஐஆர்எல் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 சாம்பிளுக்கு இன்புட் மெயின்ல ஒரு சாம்பிள் தட் இஸ் ஆல்வேஸ் எல் மைனஸ் ஒன் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை நீங்க என்ன பண்ணணும்? உள்ள ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சாம்பிள், செகண்ட் சாம்பிள். இதுக்கு இன்புட் மீன்ல எல் மைனஸ் ஒன். ஸோ எல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. 2 மைனஸ் ஒன் இஸ் 1. ஐ எம் கோயிங் டு ஆட் 110 இன் பிட்வீன் த 2 சக்சசிவ் சாம்பிள். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? எக்ஸ்ட்ராவா 4 சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க 4னா எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைச்சிருக்கு? 8 கிடைச்சிருக்கு. சப்போஸ் எல் ஈக்குவல் டு 3னா ஸோ 2 சாம்பிள்ஸ் இன்புட் மீன்ல 2 ஜீரோஸ் நான் ஆட் பண்ணுவேன். எல் ஈக்குவல் டு 3னா. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ அப்சாம்பிளிங்கிறது ஜஸ்ட் வி ஆர் இன்சர்ட்டிங் த ஜீரோஸ். ஓகேவா? ஜீரோஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது? அப்சாம்பிளிங். பட் திஸ் இஸ் ராங். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே செக் பண்ணுங்க. ஸோ இது என்ன சிக்னல்? நமக்கு என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் சிக்னல், இன்புட் சிக்னல். Discrete, sir. டிஸ்கிரீட் என்னவா இருக்கு? ரேம்ப் நேச்சர். ஓகேவா? Yes, sir. பட் ஓகேவா, ஆஃப்டர் அப்சாம்பிளிங் ஸோ த இன்ஃபர்மேஷன் வில் பி லூஸ்ட். ஓகே, அந்த ரேம் நேச்சர் லூஸ் ஆகிடும். அப்புறம் ராங் தானே அப்சாம்பிளிங் பண்ணனா? Yes, sir. எல்லா சாம்பிள்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ராங் ரிசல்ட். ஓகேவா? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு போகிறது இன்டர்போலேஷன். ஸோ இன்டர்போலேஷனுங்கிறது அப்சாம்பிளிங்க்கு அடுத்த ஸ்டெப். ஸோ என்ன பண்ணிக்க போகிறோம்? ஐ எம் கோயிங் டு ரைஸ் த சாம்பிள் டு த ஆவரேஜ் ஆஃப் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாம்பிள். என்ன ஆகும் எனக்கு? இந்த 0 இதுக்கு 0 அண்ட் 2க்கு ஆவரேஜ் எடுத்தா இட் பிகம் 1. ஓகேவா? 0 1 அடுத்து 2க்கு 4க்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா வி கெட் 3. 2 இருக்கும். 2க்கு அடுத்து 3 வரும். அடுத்து 4 அடுத்து 5. ஓகேவா? இட் ஷோஸ் ரேம்ப் நேச்சர். இஸ் இட் ஓகே? புரிஞ்சுதா? நமக்கு Yes, எதுதான் sir. வேணும்? ஸோ இன்டர்போலேஷன் தான் வேணும். ஸோ அப்சாம்பிளிங்கிறது ஜஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் த லொகேஷன் ஆஃப் சாம்பிள். ஓகேவா? ஸோ நியூ சாம்பிள் எங்கெங்க வருங்கிறத ஐடென்டி பண்ணுறது அப்சாம்பிளிங். அந்த ஆட் பண்ணுற சாம்பிள் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இன்டர்போலேஷனுங்கிறது ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த பொசிஷன் ஐ எம் கோயிங் டு ரைஸ் த சாம்பிள் டு சம் ஆம்பிளிடியூட். ஓகேவா? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்போலேஷன். இந்த ஜீரோலிருந்து ரைஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு கான்செப்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? லோ பாஸ் ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லோ பாஸ் ஃபில்டர். ஓகேவா? ஸோ ஹியர் த லோ பாஸ் ஃபில்டர் ஃப்ரீக்வன்சி, அதாவது அன்வான்டட் சிக்னல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் வி ஆர் ரைசிங் த ஆம்பிளிடியூட். ஓகேவா? வி ஆர் கோயிங் டு ரைஸ் த ஜீரோ சாம்பிள்ஸ் 0 டு சம் ப்ரீ டிஃபைன்ட் ஆம்பிளிடியூட். ஓகேவா? ஸோ இது வந்து அப் சாம்பிளிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டெசிமேஷனுக்கு வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஜீரோஸை ரைஸ் பண்ண போகிறதில்ல. இருக்கிற அந்த 4 சாம்பிளில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறது தான் வந்து டவுன் சாம்பிளிங். பட் டவுன் சாம்பிளர் சஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமேஷன் பார்த்துடலாம். டெசிமேஷன் டெரிவேஷன்.
So first initial block diagram. So x of n, this is y n, input output. இங்க டவுன் சாம்பிளர் நான் டெசிஷன் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு என்ன பிளாக் அப்படின்னா இது டவுன் சாம்பிளர், டவுன் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? டவுன் சாம்பிளர். இது என்ன வரும் நமக்கு? எனக்கு 10 சாம்பிள்ஸ் இருக்குன்னா டவுன் சாம்பிள் கொடுத்தனா என்ன கிடைக்கும் நமக்கு? லெஸ் than 10 சாம்பிள்ஸ் வரும். பட் இங்க நான் யூஸ் பண்ற லோ பாஸ் ஃபில்டர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன்னா ஆன்டி அலைசிங் ஃபில்டர். So low pass filter behaves like anti-aliasing filter in reason என்ன as well as SS. லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலும் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலும் ஓகேவா? நீங்க நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இப்போ 10 என்ன இருக்கும் நமக்கு? ஸோ ஒவ்வொரு ஓகே ஜாய் இருக்கும். ஸோ மெர்ஜ் ஆகிடும். ஒரு ஸ்பெக்ட்ரமும் இன்னொரு ஸ்பெக்ட்ரமும் மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இங்க மெர்ஜ் ஆக இந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கும். மெர்ஜ் ஆகிட்டு ஓகே. So in decimal, Yes, sir. low pass filter x of n வந்து லோ பாஸ் ஃபில்டருக்கு இன்புட். இங்க நாம எந்த நேமுமே கொடுக்கல. ஓகேவா? அவுட்புட். ஸோ டவுன் சாம்பிளருக்கு y ஆஃப் n பார்க்கலாம். ஸோ y ஆஃப் n என்னவா இருக்கும் நமக்கு? இன்புட் என்னவா இருக்கு டவுன் சாம்பிளருக்கு? ஸோ டவுன் சாம்பிளரோட அவுட்புட் y ஆஃப் n. ஸோ இன்புட் என்னவா இருக்கு? v ஆஃப் n. அப்ப என்ன வரும்? v ஆஃப் n டவுன் சாம்பிள் பண்றோம். ஓகேவா? ஸோ நோட்டேஷன் இஸ் nd. ஓகேவா? ஸோ ஃபேக்டர் t. ஸோ ஜஸ்ட் யூ மல்டிப்ளை. ஸோ டைம்ல என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், டிவைட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்சம்பிளிங்க்கு என்ன போடணும்? ஸோ n டிவைடு பை i போடணும். i இஸ் த ஃபேக்டர். ஸோ இப்போ y ஆஃப் என்ன என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ v ஆஃப் n என்னமா? ஃபில்டரோட அவுட்புட்டா? ஸோ v ஆஃப் nங்கிறது என்னது? ஃபில்டரோட அவுட்புட். ஸோ ஃபில்டரோட அவுட்புட் என்ன எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் v ஆஃப் n ஈக்குவல் டு இதை நீங்கள் எஸ்எஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் என் ஃபில்டருக்கு வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் என்னாக இருக்கும். ஸோ ஆன்லைன் நடத்தினதால உங்களுக்கு அவ்வளோ ஃபெமிலியர் இருக்காதான். எஸ்எஸ் இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஸோ எக்ஸ் ஆஃப் என் கன்வல்யூஷன் வித் ஹெச் ஆஃப் என். ஓகேவா? ஸோ ஸ்டார் இஸ் நத்திங் பட் கன்வல்யூஷன். ஆல்வேஸ் ஃபார் எனி எல்டி சிஸ்டம் த அவுட்புட் இஸ் த கன்வல்யூஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் இம்பல்ஸ். ஓகேவா? இதனோட ஃபார்முலா சமீஷன் கன்வல்யூஷன் ஃபார்முலா எழுதுறேன் நான். k equal to minus infinity to plus infinity x of k h of n minus k. This is the formula for. புரிஞ்சுதா இது? இங்க நீங்க பார்க்க வேண்டியது டவுன் சாம்பிளருக்கு. ஸோ என்ன வரும் நமக்கு? டவுன் சாம்பிளருக்கு ஸோ y of n equal to input. ஸோ டவுன் சாம்பிளர் ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த ஃபேக்டர் நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும் டைமில். ஸோ அடுத்து v of n நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியாது. ஸோ v of n இஸ் நத்திங் பட் கன்வல்யூஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் இம்பல்ஸ். இது வந்து எஸ்எஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கன்வல்யூஷன் ஃபார்முலா. கன்வல்யூஷன் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த டெரிவேஷன் போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த சப்ஜெக்ட்ல படிச்சீங்க? இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் again SS. ஓகேவா? ஸோ நோட்டேஷன் எக்ஸ் ஆஃப் எனக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு
summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. இங்க வந்து yக்கு வச்சிருப்பாங்க. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த டெரிவேஷன் போக முடியும். ஓகேவா? யூ கேன் டேக் the screenshot. ஸோ லேட்டராக நீங்கள் வந்து டெரிவேஷன் மேம் அனுப்பிடுவாங்க. இது ஒரு டவுன் சாம்பிளிங் நோட்டேஷன், இது வந்து கன்க்ளூஷன் ஃபார்முலா, திஸ் இஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்ச போதும் நம்ம டெரிவேஷன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்னா நமக்கு ரிலேஷன் பிட்வீன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டிடிஎஃப்டி. ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டிடிஎஃப்டி எஸ்எஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரிலேஷன், ஸோ டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ எதுக்காக போவோம்? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் ரீப்ளேஸ் இசட் பை இ பவர் ஜே ஒமேகா, யூ கெட் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல தெரியணும். ஸோ இது அனுப்புகிற நோட்ஸில் இருக்காது, ஜஸ்ட் யூ டேக் ஸ்க்ரீன்ஷாட். இது புரிஞ்சுதாமா? இது எல்லாமே ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமேஷன் நோட்டேஷன். டவுன் சாம்பிளருக்கு அவுட்புட் ஒய் ஆஃப் இன், இன்புட் வி ஆஃப் இன் இருக்கு. ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட்ல எழுதணும். இது டவுன் சாம்பிளர் 2னா என்ன வரும்? 2n வரும். 3னா 3n வரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் யூ மல்டிப்ளை இன்சைட் த டைம். ஓகேவா? அடுத்து திஸ் இஸ் கன்வல்யூஷன் ஃபார்முலா. ஸோ கன்வல்யூஷன் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டரோட அவுட்புட் வி ஆஃப் என். வி ஆஃப் என் இஸ் ஆல்வேஸ் கன்வல்யூஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ இது கன்வல்யூஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நம்ம ரெஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ டெரிவேஷன் போய்க்கலாம். ஸோ y of n equal to, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது, v dash of y of n equal to v dash of என்னது இங்க என்ன கொடுத்துருக்காங்க நோட்டேஷன் v dash of nd. ஸோ டைரக்டா v of n கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றேன், பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயின் கூட நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயின் இஸ் நத்திங் பட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ இம்பல்ஸ்னா ஜீரோல எனக்கு 1 இருக்கும். ஸோ இம்பல்ஸ் ட்ரெயின்னா எனக்கு என்ன இருக்கும்? ஸோ n ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1, n ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படியே கன்டினியூ ஆகும். எல்லா ஆம்பிளிட்யூடும் நமக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நாம் என்ன பண்றோம், ஃபிக்ஸ் பண்றதுக்காக. இங்க வந்து 0 1 2 இல்லை, 0d 2d 3d இது மாதிரி போகும். புரிஞ்சுதா? ஸோ யூனிஃபார்ம் டைம் இன்டர்வல்ல எனக்கு எல்லா ஆம்பிளிட்யூடும் 1 இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், ஸோ வி ஆஃப் என் ஃபில்டரோட அவுட்புட், வி ஆஃப் என் இஸ் நத்திங் பட் ஃபில்டரோட அவுட்புட். அந்த ஃபில்டரோட அவுட்புட் கூட நான் என்ன பண்றேன், பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயின். பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயின் இஸ் நத்திங் பட் ஸோ த குரூப் ஆஃப் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ லொக்கேட்டட் அட் 0 பிளஸ் ஆர் மைனஸ் டி பிளஸ் ஆர் மைனஸ் 2d லைக் திஸ். ஓகே? ஸோ இப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட்டுக்கு நான் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். ஓகேவா? அவுட்புட்டுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும், ஸ்மால் ஒய் ஆஃப் என். இங்கே தான் நான் பார்த்தோம், ஸ்மால் எக்ஸ் ஆஃப் என் இருந்ததுன்னா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட். அப்படியே ஃபார்முலா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணனா போதும். ஸோ நவ் ஒய் ஆஃப் என். ஓகே, ஒய் ஆஃப் என் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தனா கேபிட்டல் ஒய் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இசட் பவர் மைனஸ் என். ஓகேவா? ஒய் ஆஃப் என் நமக்கு ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோமா, என்னென்னு ஐடென்டி பண்ணி வச்சிருக்கோம், v dash of nd. I am going to replace y of n by v dash of nd. Is it okay? புரிஞ்சுதா? Okay. Next v dash of nd. v dash of n na v of n into p of n. Now I am going to replace v dash of nd. n க்கு பதில் nd இருக்கு. அப்ப என்ன வரும், v of nd p of nd எழுதிக்கலாமா? இந்த பிளேஸ்ல Yes, sir. see here. ஸோ இங்க என்ன இருக்கு நமக்கு, v dash of n equal to v of n into p of n இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்க போறோம், ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு, ஸோ v dash of nd இருக்கு. சேம் கேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ சப்போஸ் v dash of nd என்ன வரும், v of nd into p of nd. ஓகேவா? ஸோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இங்க வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்க எம்டி எல்லாமே டி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்க போறோம், ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ், இங்க என்டின்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்க போறோம், என்டி இஸ் கன்சிடர்ட் அஸ் எம். ஓகேவா? வேர் எவர் என் இஸ் பிரசன்ட். ஓகேவா? ரீப்ளேஸ் என் பை எம்டி. ஓகேவா? புரிஞ்சுதா? என்டி இருந்ததுன்னா எம்னு மாத்திக்கோங்க,
வெறும் n இருந்ததுன்னா m by d ன்னு மாத்திக்கோங்க. யூ கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இந்த இதை அனுப்புகிறோம், இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்று டைரெக்டா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் யூ கேன் டைரக்ட்லி சேஞ்ச். ஓகேவா? nd by m. இங்க n இருக்கு, n-க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? md போட்டுக்கலாம், m by d. யூ கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் யூ கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ என்ன வரும்? v of n p of n. v டாஸ்க்கு பதிலாக v of n p of n வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயினுக்கு இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். பீரியாடிக் இம்பல்ஸ் ட்ரெயினுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் யூ கெட் திஸ். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? இசட் டிரான்ஸ்ஃபார்முக்கும் டிடிஎஃப்டிக்கு வி ஹேவ் ஒன் ரிலேஷன். Z equal to e power j omega. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? wherever Z is present, replace Z by e power j omega. இங்க ஒரு Z இருக்கா? e power j omega ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் என் பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க? இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து இசட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை இ பவர் ஜி ஒமேகா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இசட் தான் வச்சிருக்காங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இசட் ஈக்குவல் டு இ பவர் ஜி ஒமேகா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் யூ சிம்பிளிஃபை எல்லாத்தையும். ஸோ பேஸ் 2 இ இருக்கு. ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கெட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மேட்ல வரும். தட் இஸ் இது. ஸோ இது ஃபுல்லாக ஒரு நொட்டேஷன் எடுத்திருப்பாங்க. தட் இஸ் கேபிட்டல் வி. இங்கே ஸ்மால் வி, திஸ் இஸ் கேபிட்டல் வி. ஓகேவா? கேபிட்டல் வி ஆஃப் திஸ் ஒன். திஸ் இஸ் நொட்டேஷன். இங்கே ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு? ஸோ வி ஆஃப் அப்படின்னாவே நமக்கு என்னது? ஃபில்டரோட அவுட்புட். வீணாவே ஃபில்டரோட அவுட்புட். பட் ஐ நீட் எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் நமக்கு ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம்? தனித்தனியாக பார்த்தோம். ஸோ வி ஆஃப் என் இஸ் நத்திங் பட் ஹெச் ஆஃப் என் கன்வர்ஷன் வித் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இன் டைம் டொமைன், if there is a convolution, if you take Z transform, the convolution becomes multiplication. ஸோ கன்வல்யூஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். டைம் டொமைனில் கன்வல்யூஷனாக இருக்கிறது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் நமக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இஃப் யூ டேக் Z transform. ஸோ தட்ஸ் பை V ஆஃப் எனக்கு Z transform V of Z, H ஆஃப் எனக்கு Z transform H of Z, X ஆஃப் எனக்கு Z transform X of Z, கன்வல்யூஷன் பிகம் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே V இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே X ஆஃப் the same into H of the same. Okay, so this is the final answer. Suppose if the value, filter value வந்து 1 இருந்ததுன்னா you get remaining term. So புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? சார் ஸ்டெப் 5 மட்டும் வந்து சொல்லுங்க சார். ஓகே, கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கேன். எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. சாரி ஃபார் மை ப்ராப்ளம். ஸோ ஐ வில் ரிப்பீட். ஸோ இதே மாதிரி தான் டெரிவேஷன் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கான்செப்ட். ஓகேவா? ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஸோ டவுட்னா காலேஜ் வந்ததுக்கப்புறம் பிரேக் டைமில் வந்து பாருங்கங்க. நாட் அன் இஷ்யூ. ஸோ இதே ஆர்டரில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டயக்ராம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கல்ல, இனிஷியல் என்ன பண்ணிக்கலாம்? பி ஆஃப் என் இதை எழுதிக்கலாம். நீங்கள் இந்த போர்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஆர்டரில் கூட போய்க்கலாம். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்? அவுட்புட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் வர மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? இவ்வளோ ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 5ல் என்ன இருக்கு? ஸ்டெப் நம்பர் 5. ஸோ V of n எழுதியிருக்காங்க இங்கே. V of n என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ V of n இஸ் நத்திங் பட் X of n கன்வல்யூஷன் வித். ஸோ இது ஃபில்டரோட அவுட்புட் கன்வல்யூஷன் தான் வரும். X of n கன்வல்யூஷன் வித் H of n. ஓகேவா? ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே எழுதியிருக்கிறேன். பட் நமக்கு என்ன இருந்தால் போதும்? ஸோ Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. ஸோ V of n Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் V of Z நொட்டேஷன் தான் இங்கே எழுத போகிறோம். ஈக்குவல் டு X of n Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் X of Z, கன்வல்யூஷன் என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஹெச் ஆஃப் என் என்னவா மாறும்? கேபிட்டல் ஹெச் ஆஃப் இசட். தட்ஸ் ஆல். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து டிடிஎஃப்டி மாத்துறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்?
z equal to e power j omega. அப்போ என்ன வரும்? v of z பதிலாக எங்கெல்லாம் z இருக்கோ replace z by e power j omega equal to x of e power j omega into h of e power j omega. இப்போ ஓகேவா? புரிச்சுதாமா? Yes, sir. Yes, sir. Suppose if the filter having the normalized magnitude response, normalized na we get the magnitude response is 1. அப்ப என்ன ஆகும்? இது 1 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? v equal to x. ஓகேவா? இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் v இருக்கோ ஜஸ்ட் x மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். இங்க வந்து ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நாட் அன் இஷ்யூ. இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் இங்க டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக y equal to 1/dx. ஓகேவா? விக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கலாம் டேரெக்டா. இங்கே ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி கூட எழுதலாம். ஓகேவா? இங்கே நான் டேரெக்டா இ பவர் ஜி ஒமேகான்னு வச்சிருக்கிறேன். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கோ டெரிவேஷன் ஆர்டரில் போனீங்கன்னா யூ கெட் த சேம் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ எல்லா ஸ்டெப்ஸும் போடணுங்கிறதுல ஜஸ்ட் யூ ஸ்கிப் இட். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, டெரிவேஷன் ஒரு தடவை பாருங்க, மேம் அனுப்புவாங்க. ஸோ புரியலைன்னா மண்டே வந்து என்ன பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ஆன்லைனில் நடத்துறதுனால கொஞ்சம் நான் எழுதவும் முடியாது ஈக்குவேஷன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி காட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கம் அண்ட் மீட் மீ டூரிங் பிரேக் ஹார்ஸ். ஸோ தேங்க்யூ. மேம் வில் கண்டினியூ த ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ ஸ்டே பேக் இன் த மீட்.